இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. நான் இருக்கிற சுங்காய்பட்டாணியில் ஒரு மலாய்க்காரர் இருக்கார். வயசானவர். அவர் அப்பப்போ மீசை தாடி வச்சுருப்பார். சில நேரத்தில் மீசையை எடுத்துடுவார், தாடி மட்டும் இருக்கும். எப்பொழுதுமே மலாய்க்காரங்க போடுற அந்த கருப்பு சொங்கோ அது போட்டிருப்பார். எப்பொழுதுமே கையில் ஒரு பெரிய பேக், 2 கையிலையுமே ஒரு பெரிய பேக் வச்சுருப்பார். நடந்து போகிறப்ப ரெண்டமாக யாராவது எதிர்ச்சியாக பார்த்தாருன்னா நிப்பாட்டி ஏதாவது பேசுவார். பேசிட்டு உடனே பேக்கை திறந்து காட்டுவார். சில பேர் ஏதாவது வாங்குவாங்க, அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. இவரை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வயசுலேருந்து இவரை நான் பார்க்குறேன். இன்னும் ஹெல்த்தியாக உயிரோடு தான் இருக்கார். அவர் போடுற சட்டெல்லாம் மாதிரி ப்ரௌனிஷாக இந்த பாம்பு தோல் மாதிரியான டிசைனில் தான் அவர் சட்டை போடுவார். இந்த வயசானவங்க அதிகமாக நடக்கிறவங்களுடைய கால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். அதிகமாக நடக்கிறவங்க அந்த மாதிரி தான் இவருடைய உடல்வாக இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவரை எத்தனை வருடமாக நான் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஒரு முறை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை எனக்கு. அவள் சுங்காய்பட்டாணியோட பஸ் ஸ்டேஷனுக்கு நான் போயிருந்தேன். சொன்ன நேரத்துக்கு பஸ்ஸு வரல. அப்போ அந்த பாதையாக போகிறவங்க வரவங்கிட்டலாம் பொருளெல்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். நான் உட்காந்துருந்த இடத்துல அமர்ந்தார். நான் கண்டிப்பாக நினச்சேன் என்கிட்ட ஏதாவது காட்டி வாங்க சொல்லுவார் அப்படின்னு. சரி, என்ன தான் விற்கிறாரு பார்ப்போம், எதாவது சாப்பிட்ற பொருளா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சிரித்து, பச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன், எங்கே போகிறீங்க அப்படின்லாம் வழக்கம் போல் பேச்சு அடிப்பட்டது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ நானே கேட்டுட்டேன், என்ன தான் விற்பீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுட்டேன். இது நானும் என் ஒய்ஃப் இருக்கும். எனக்கு நிலம் இருக்குது. யதார்த்தமாக நிலம் வந்துச்சு. அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் காசு வந்தது. ஃப்யூச்சரில் உதவி செய்யணும், அந்த நிலத்தை நான் வாங்கிட்டேன். ஆனால் அந்த நிலத்தில் நிறைய ஹெர்ப்ஸ், அதாவது மலையக்காரர்கள் ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தின நிறைய ஹெர்ப்ஸ், வேறு இதெல்லாம் தானாகவே விளையும். நான் எதுவுமே அங்கே தானாக பண்ணலை, நட்டு வைக்கலை, அதுவாக விளையும். அதை போய் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சு அந்த நிலமே ஒரு மூலிகை கலந்த இடம். நிறைய வேர்கள் கிடைக்கும். அந்த வேரோட அருமை தெரிஞ்சவங்களாம் அந்த காசு கொடுத்து வாங்குவாங்க. அதை தான் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். சும்மா கை செலவுக்கு தான். மற்றபடி பிள்ளைங்கள்லாம் எல்லாம் நல்ல படிப்பு படித்து எல்லாம் வீடெலாம் வாங்கி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. மாதம் காசெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நான் வேலை செஞ்சு உழைக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு பேச்சு வாக்கிலே பேச ஆரம்பித்தார். அந்த உமார், அவர் பேர் உமார், அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒரு அனுபவம் தான் இந்த எபிசோட். இவர் வசிக்கிற அந்த கம்போங் பகுதி, இவர் வீடு இன்னும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இவர் வீட்டு பக்கத்தில் ஒரு தாமான், டெரேஸ் ஹவுஸ், தாமான் ரெசிடென்ஷியல் ஏரியா உருவாக்கப்பட்டிருந்த காலகட்டம். இவருடைய வீட்டுக்கும் இவருடைய நிலத்திற்கும் நடக்கிற தூரம் தான். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு 2 தடவை போயிட்டு அந்த நிலத்தில் விளையிற விளைச்சல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுக்கிட்டு அதை வெயிலில் காய வச்சு அதை பதப்படுத்தி அது அந்த பெரும்பாலும் சீனர்கள் நிறையா வாங்குவாங்களாம். அந்த வேரை தண்ணியில் ஊற வச்சு அந்த நீரை குடிக்கிறது, இந்த மாதிரி சீன வைத்தியத்துக்கு இந்த வேர் ரொம்ப உதவி செய்யும். மலாய்க்காரர்களும்
வாங்குவாங்க. பட் இந்தியர்கள் அவ்வளோ வாங்குறது கிடையாது. அதனால் நான் இந்தியர்கள்ட்ட கேட்குறது கிடையாது. நான் அவங்களுக்கு இது என்ன வேணும்னு கூட தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி அவர் வீட்டிலேருந்து நடந்து போகிற வழியில் நடுவில் தாமான் வந்துடுச்சு. அப்போ அவர் அந்த தாமானை க்ராஸ் பண்ணி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாராம். அப்புறம் காலப்போக்கில் அவருக்கு வயசாக ரொம்ப நேரம் நடக்க முடியாமல் அந்த கால் நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் நடந்து வரும்பொழுது ஒரு போர்ட்டபிள் சேர் ஒன்று வச்சுருப்பார். எங்கேயாவது அசதியாக இருந்தால் அது அங்கே அந்த போர்ட்டபிள் சேரை திறந்து அங்கே உட்காந்துக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு. அது மூங்கிலில் செஞ்ச சேர் அது. இப்படி ஒரு முறை அவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மலையக்காரர் வீட்டு முன்னுக்கு ஒரு மரம் இருந்திருக்கு. நல்ல அடர்த்தியான மரம். அதோடைய தண்டே ஒரு மாதிரி புடப்பா நரம்பு மாதிரி வளைஞ்சு இருக்கிற ஒரு மரம். இவர் அந்த மாதிரி நடந்து வரும்போது என்ன பண்ணுவாரா, கொஞ்ச நேரம் அந்த போர்ட்டபிள் சேர் அங்கே திறந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். இதை அந்த வீட்டுக்காரங்க அடிக்கடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யார் இவர், எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்குறோம், ஆனால் இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சென்று போகிறாரு, என்ன தான் விற்கிறாரு அப்படி சொல்லி இவங்க கேட்டுருந்துருக்காங்க, என்ன தான் விற்கிறீங்கன்னு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் விற்கலை, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பதம் பண்ணணும், இதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை பயன்படுத்த முடியும். நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் நான் என்னோடய தோட்டத்தில் விளையுது, தானாகவே விளையுது, அதெல்லாம் போய் பொறுக்கிறதா என்னோடய ஹாபி, அந்த ஹாபியில் கொஞ்சோண்டு வருமானம் அப்படின்னு பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரரும் இவரும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. இந்த நெருங்கிய நண்பர்கள் ஆனவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவர் உட்கார்றப்பெல்லாம் இவருக்கு தண்ணி கலக்கி கொடுக்குறது, இல்லை வீட்டில் ஏதாவது பலகாரம் இருந்தால் அவரோட பகிர்ந்துக்கிறதுன்னு இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டு ஓனர் இவர் கூட கொஞ்சம் நெருக்கமான கூட்டணியாக இருந்திருக்காரு. ஒரு முறை இவரோட நிலத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு கிளை, ஒரு குச்சி மாதிரி இருந்திருக்கு. அது விளையும் பொழுதே வளையாமல் அப்படி நேராக அது அப்படின்னு செதுக்கின மாதிரி நேராகவே அழகாக வளைஞ்சிருந்துருக்கு. அப்போ இவர் கேட்டிருந்திருக்காரு, இது என்ன அது உங்கள் தொங்காட்டான்னு. அப்போ இவர் சொல்கிறார், இது தொங்காட்டு இல்லை, இது கிளை, என்றைக்காவது மரக்கிளை ஸ்கேல் பண்ண மாதிரி, அதாவது ஒரு அடிக்கோல் வச்சு வரைஞ்ச மாதிரி நேராகவே இருந்து பார்த்துருக்கீங்களா, இது பாருங்கள் என்னோட நிலத்தில் இந்த மரம் இந்த கிளை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நிறையா இருக்குது, ஆனால் இதை அறுக்கக்கூடாது, அதுவாக கொட்டும், அந்த கொட்டுறப்ப நம்ம எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம், பரவாயில்ல அங்கே நிறையா இருக்குது, இது நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கார். அவரும் சரி வேறு தானே, ஏன்னா வேரில் பல ரகசியங்கள் இருக்குது, அது விஞ்ஞானமும் சரி மெய்ஞானமும் சரி வேரில் பல விஷயங்கள் இருக்குது, இன்க்ளூடிங் மெடிக்கேஷன். இவர் சரி கொடுக்குறாரே ஃப்ரீயாக தானே வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்துருக்காரு. வாங்கி வச்சு 2-3 நாட்களில் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம் ஊட்டுற வகையில் பணம் வந்திருக்கு. இந்த பணம் வந்தோடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ரொம்ப நாளாக இவருக்கு ஒரு ஆசை, வீட்டு முன்னுக்கு ஒரு காப்பாக் மாதிரி ஒரு பாச் செய்யணும், அதுக்கு இவ்வளோ செலவாகும். காரணம் என்ன, அந்த மரத்தை வெட்டிட்டு அந்த வீட்டு முன்னுக்கு இருக்கிற அந்த மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் அந்த காப்பாச் செய்யணும். அப்போ அந்த மரத்தை வெட்டணும், அந்த மரத்தோடைய வேரை வெட்டி எடுக்கணும், அப்போ அதுக்கெல்லாம் செலவாகும்னு சொல்கிறதுனால அவர் ரொம்ப நாள் அதை ஐடியாவாக தான் வச்சுருந்துருக்காரு. அப்போ இந்த காசு வந்தோடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் மரத்தை வெட்ட போகிறேன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்துருக்காரு. அப்போ அங்கேயும் இங்கேயும் விசாரிச்சுட்டு அதிலே டைம் போகும்பொழுது அதுக்கு அடுத்த வாரம் இந்த உமாரை இவர் அந்த வீட்டுக்கு வழியாக போகும்போது அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துருந்துருக்காரு. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது, நான் இந்த மரத்தை வெட்டலான் இருக்கேன், வெட்டிட்டு இங்கே காப்பாச்சு செய்யலான் இருக்கேன், தெரில, மேபி நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது இந்த மரம் இருக்குமான்னு தெரிலன்னு ஒரு மாதிரி வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இவர் பார்த்துட்டு, ஏன் நல்லா தானே இருக்குது இந்த மரம், நிழலாக இருக்குது, ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. இல்லை காப்பாச்சு செய்யலான் இருக்கேன், இன்னொன்று இலை கொட்டுது, அதை கூட்டுறதுலேயே ரொம்ப நேரம் செலவாகுது, ஒன்று கார் பார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இல்லை, மரத்தை ஒட்டி நான் பார்க் பண்ண முடியாது, அப்போ நான் ரோட்டுக்கிட்ட தான் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, இதே இந்த மரத்தை வெட்டினா நான் இங்கே ஒரு 2 காடி பார்க் பண்ணுற மாதிரி ஒரு பாச் செஞ்சுருவேன் அப்படின்னா, ஓ ஆமாம் அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் போயிருந்திருக்காரு. யார், மிஸ்டர் உமார். அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு
அதுக்கப்புறம் இந்த மரத்தை அளவு எடுக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. வெட்டுறதுக்கு முன்னே இதை அளவு எடுக்கிறதுக்கு, இதோடைய வேர் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது, இந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரக்கிளையோ இல்லை மரத்தண்டோ வீட்டு மேலே விழுந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு அதை பார்த்து வெட்டணும், விழுந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, வீட்டு முன்னுக்கு நீங்கள் ஒரு போச்சோ இல்லை ஒரு நிலத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா மாநகராட்சி, அதாவது ஒரு பண்டாரனுடைய அப்ரூவல் வேணும். அப்போ அதை பார்க்குறதுக்கெலாம் ஆள் வந்திருக்காங்க அவர் வீட்டுக்கு. அப்புறம் அதில் ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன தடங்கள், அதாவது இப்படி செய்ய முடியாது இப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு மனக்கசப்பாயிடுச்சு. திரும்ப அந்த மரத்தை எப்படி வெட்டி எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு யோசனையில் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்திருக்கு. அப்போது ஒரு நாள் திரும்பவும் உமார் வந்து அந்த வயசானவர் அவரோட தோட்டத்துக்கெலாம் போயிட்டு வரும்பொழுது, ஏன் செய்யலையா இந்த மரத்தை வெட்டி எதுவும் செய்யலையா அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. இல்லை செய்யணும், அளவெலாம் எடுத்தாச்சு, மரத்தோட வேர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, அதை வேரோடு எடுத்தால் மட்டும்தான் இந்த மரம் திரும்ப திரும்ப வளராது, இல்லைன்னா வெட்டிட்ட பிறகு திரும்ப துளிர் விடவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் செலவாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்து செய்யணும் அப்படின்னு இருக்காரு. அப்போ இவர் அப்படியான்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல உட்காராமல் இழிஞ்சு நடந்து போயிருந்திருக்காரு. அப்போ இவர் கேட்டிருக்காரு, உட்காந்துட்டு போங்களேன்னு. இல்லை இப்போ உட்காருவேன், நாளைக்கு இது போச்சாயிரும், அப்புறம் நான் இந்த மரத்தை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வழக்கம் போல் பேசிட்டு போயிருந்திருக்காரு. அன்று இரவு ஒரு மணி 9:30, இரவு 9 மணி போல் இந்த உமார் வந்து அந்த ஓனர் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அதாவது அந்த ஓனர் வந்து அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, பட் அவங்க ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவர் வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் வருவார், எதனா சொல்லுங்கள் அப்படின்னு இருக்க. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, இல்லை இந்தமாரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மரத்தை வெட்டுறேன்னு சொன்னார், அவர்கிட்ட சொல்லுங்கள் வெட்ட வேணான்னு சொல்லுங்கள், இந்த மரத்தை அப்படியே இருக்க வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருந்திருக்காரு. இவங்களும் சரி நான் சொல்கிறேன், இல்லைன்னா அவர் வந்தோன்னு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உமாரை இந்த குடும்பத்தினர் பார்க்கவே இல்லை. ஆனால் விஷயம் வந்து மனைவி வந்து அவங்க ஹஸ்பண்டை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்தாருங்க, இவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு. அப்போ இவருக்கும் 2 மனசாக இருந்திருக்கு, எடுக்கலாமா வேண்டாமா, அந்த மரத்தை அங்கேருந்து எடுத்துட்டா காப்பாச்சு கட்டலாம், ஆனால் அதை எடுத்துட்டா இது அபசகுணமாக நடக்குமா, 2-3 தடவை தடங்களாகிருச்சு, அப்புறம் பண்டாரன் அதாவது மாநகராட்சிக்காரங்க வேறு இது வந்து நீங்கள் காப்பாச்சா செய்ய முடியாது, மரத்தை எடுக்கலாம் பட் காப்பாச்சாலாம் செய்ய முடியாதுன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க. காப்பாச்சா செய்ய முடியலன்னா எதுக்கு மரத்தை எடுத்துக்கிட்டோன்னா இவருக்கு 2 மனசாகவே இருந்திருக்கு. ஒரு 2 வாரம் கழித்து அந்த உமார் அந்த வயசானவர் தோட்டத்துக்கு போய்ட்டு திரும்ப வரும்பொழுது இந்தமாரி மனைவி சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னு மரத்தை எடுக்க சொல்கிறதுக்கு. நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், மரத்தை எடுக்க வேணான்னு நினைக்கிற மாதிரி தான் தோணுது எனக்குன்னு. நான் ஒன்றுமே சொல்லலைங்க, நான் மரத்தை எடுக்க வேணாம்லாம் ஒன்றுமே சொல்லலையே, நான் எதுக்கு 9:30 போல் இங்கே வரணும், நான் அந்த மாதிரிலாம் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் மனைவிக்கிட்ட விசாரிக்கும் போது, இல்லை அவர் வந்தார், நான் தானே பேசிட்டு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னார், இல்லை நான் வரவே இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த டைமில் நான் எங்கள் வீட்லேயே இல்லை, நான் வெளியே தான் இருந்தேன், கண்டிப்பாக நான் வந்திருக்க வாய்ப்பே இல்லை, நான் இருட்டில் வெளியாக மாட்டேன், எனக்கு இருட்டில் பார்த்து தெரியாது, கண்ணு தெரியாது, அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, அப்போ வந்து இவர் தானே சொல்லிட்டு போனார், இப்போ என்ன மறந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து திரும்ப அந்த உமார் வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதை பற்றி பேச தான் வந்தேன், இந்த மரத்தை எடுத்துடாதீங்க, இந்த மரத்துக்குள்ளே அந்த வேருக்குள்ளே ஒரு தேவதை கொடி இருக்குது, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னே இந்தியர்கள் அதாவது இந்துக்கள் அந்த மரத்துக்கு ஏதோ பூஜைலாம் பண்ணி அந்த மரத்தை வந்து அதில் தேவதை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு சில சாங்கியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாலாம் டெவலப் ஆகி இங்கே தங்கியிருந்தவங்களாம் வேறு எங்கேயோ போயிட்டாங்க. இந்த மரம் அப்படியே தான் இருந்திருக்கு, இது எத்தனையோ வருடமாக இந்த மரம் அங்கே இருக்குது, இந்த மரத்துக்குள்ளே ஒரு தேவதை இருக்குது, அது வந்து தேவதை, அது வந்து கடவுள் கிடையாது, தீய சக்தியும் கிடையாது, அது ஒரு தேவதை, அந்த தேவதையோட குடியிருப்பு பகுதியே இந்த மரம், அந்த தேவதை என்கிட்ட வந்து கனவுல
அந்த மரத்தை எடுக்க வேணாம், நான் அங்கே குடியிருக்கேன், நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், நான் தான் உன் உருவத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இவர்கிட்டயே சொல்லியிருந்துருக்காங்க. அப்போ இதை வந்து எப்படியாவது அந்த ஓனர்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னது அவர் கிடையாது, அவர் உருவத்தில் வந்த ஒரு தேவதை. அந்த தேவதை அந்த மரத்தில் கூடியிருக்காங்க. அப்போ இதை கேட்டோன்னே இவருக்கு வந்து இது நிஜமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இவர் சில பேரை பார்த்து இந்த மரத்துக்குள்ளே தேவதை கூடியிருக்காங்களான்னு செக் பண்ணும் பொழுது, ஆமாம், உயிர் நாடி இருக்குது இந்த மரத்துக்குள்ளே தேவதை இருக்குது, இதை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, இந்த தேவதை இந்த வீட்டையே பாதுகாக்குது, இதை எடுக்கிறதுனால அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில நேரத்தில் இந்த வீட்டுக்கான லக்கி சாம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க மனைவி வந்து சொல்லியிருக்காங்க, இல்லைங்க, மரத்தை எடுக்க வேணாம், நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது கஷ்டப்பட்டு தான் வந்தோம், இந்த வீடு வாங்கும் போது கஷ்டப்பட்டோம், ஆனால் இந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் நம்ம எல்லாமே பட்டு நல்லா வளர்ந்தோம், இந்த மரம் லக்கி சாம்னா இந்த மரத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த மரத்தை வெட்டவே இல்லை. ஆனால் இந்த மரத்தை வெட்டாததுக்கு அவர் ஒரு காரணம், அந்த உமார் அவர் ஒரு காரணம். அவர் உருவத்தில் இந்த தேவதை வந்ததுனால 2000 வெள்ளி, ஒரு கணிசமான தொகையாக ஒரு 2000 வெள்ளியை ஒரு காணிக்க மாதிரி உமாருக்கு வந்து அந்த வீட்டுக்காரர் கொடுத்துருந்துருக்காரு. நீங்கள் வந்து ஒரு மோட்ரு அந்த மாதிரி எதாவது வாங்கிக்கங்க அப்படி சொல்லி கையில் காசு கொடுத்துருந்துருக்காரு. இந்த விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவர் வச்சிருக்கிற அந்த வேறு, அந்த பழம், சில காய்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எஸ்டேட்டில் இருக்கும்போது ரோட்டில் பார்க்கலாம். எனக்கு அப்போ தான் தெரியும் அந்த காயெல்லாம் வந்து ஒரு வகையான மருத்துவம் தன்மை உள்ள காய்கள். அதை வந்து பக்குவப்படுத்தி, அதை பதப்படுத்தி, அதை அரைச்சி, அதை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு, அது சில நோய்களுக்கும் சரி சப்ளிமெண்டாகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இப்போ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய பஸ் வர்றதுக்கான நேரமும் வந்தது. அவர்கிட்ட மலாய்க்காரங்க முறைப்படி சலாம் செய்துட்டு நான் பஸ் ஏறி ஜோஹருக்கு போயிட்டேன். இன்றும் அந்த வயசானவரை அங்கே பார்க்கலாம், சுங்கப்தனை தான் இருப்பார். அவரை பார்க்கும் பொழுதுலாம் அவருக்கு நான் ஒரு தேவோ பனாஸ் அவருக்கு நான் பிளாஞ்சா பண்ணுவேன். அவர் வந்து இந்த வயசானவங்க அடிப்பாங்க, ஒரு மட்டையில் சுருட்டி அடிப்பாங்க, அந்த சிகரெட் தான் அடிப்பார். அது புயலன்னுவாங்க, அதுதான் அவர் சிகரெட் மாதிரி ஊதிக்கிட்டு இருப்பார். அவருக்கு பல்லெலாம் கொட்டிடுச்சு, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கார். இப்போ அவருக்கு எப்படியும் வயசு 100 இல்லை 101 வயசு இருக்கும் ஏறத்தாழ. ஆனால் இன்னும் அவர் ஹெல்த்தியாக இருக்கார். இன்றும் அவர் அந்த வேறு, பழம், காய் இந்த மாதிரியான விஷயம்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்கார். பார்வை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, இருந்தாலும் தட்டி தடுமாறி போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. நம்ம இனத்தில் இந்த மரம் சார்ந்த விஷயங்களை வந்து தெய்வமாகவோ இல்லை தேவதையாகவோ வணங்கியது வந்து வெறும் மூட நம்பிக்கை கிடையாது. நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பண்ண ஒரே பிழை என்னன்னா, அது என்ன அப்படின்றத நமக்கு சொல்லாமல் போயிட்டாங்க. ஒன்று, அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் பழசு, இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அலட்சிய போக்குனால அவங்களுக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இந்த 2 தலைமுறை செய்த பிழைகள்னால நமக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அந்த உமார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். சீனர்கள் இதை வந்து விரும்பி வாங்கி வெதுன்னு தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. சில வேர்கள் வந்து மலாய்க்காரங்க பயன்படுத்துவாங்க, அதுவும் குறிப்பாக பிள்ளைத்தாச்சி பெண்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இது வந்து இந்தியன்ஸ் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இந்தியன்ஸ்க்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். நமக்கு
வேரை பற்றி தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதனுடைய தன்மையை மறந்துட்டோம். ஆனால் அந்த வேறு நிற்கிற அந்த மரத்தை மட்டுமே சாமி சாமி நினச்சிக்கு பூஜை போட்டு அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய மரபு என்னன்றத தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டோம். நம்மை சுற்றி பல அமானுஷங்கள் இருக்கு. ஒரு மரத்துடைய வேரே நமக்கு தெரியலனா அந்த மரத்துடைய வேரில் கூடியிருக்கிற அமானுஷத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் போய் மூட நம்பிக்கைன்னு சொல்வது சாத்தியம்தான். இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.